மாப்பிள்ள இன்னைக்கு 13 மாடு ஸ்டேடியமே மிரண்டு போச்சு. 13 மாட்டா புடிச்சண்டா. புடிச்சியா? டேய் தம்பிங்களா, அண்ணன் பர்றா கோலத்தை போட்டு முடிச்சிட்டேன். மாட்டை ஓட்டிட்டு வாங்க, இன்னைக்கு பொங்கலை சிறப்பாக கொண்டாடிடுவோம். மாடானே செண்பகமே செண்பகமே பொங்கலு தான் பொங்கணுமே. அண்ணே டேய் மாடுங்களா? அண்ணே அது வந்துண்ணே. டேய் மாடை ஏன்டா அங்கே கட்டி விட்டு வந்தீங்க? இங்கே கொண்டு வாங்கடா. அதுன்னு நாங்கள் அங்கே போய் இங்கே வந்து அப்புறம் என்னடா வந்து போயின்னுக்கிட்டு உளறிட்டு இருக்கீங்க? கயிறு மட்டும் தான் கையில் இருக்கு. மாடுங்க? ஏய் அவன் ஓனர் நேரம் வெண்ணையா உண்மை என்னன்னு சொல்றா. ஏய் என்னடா உண்மை? மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டை கிட்ட வித்து தொலைச்சிட்டீங்களா? ஏண்ணே நேற்று புது சட்டை, புது வேட்டி, புது கூலிங் கிளாஸு, வீடை சுற்றி இத்தனை கரும்பு கட்டியிருக்கோம்ல, இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? டேய் மாட்டை யாருக்கிட்ட எவ்வளோ கூட விற்றீங்க? ஓ என்ன சும்மா வித்தான்னு விட்டுக்கா. நான் கூட விற்கிற அளவுக்கு ஆள் இல்லை. ஏய் உண்மை என்னன்னு சொல்றா. அண்ணே உங்கள் மாட்டை பட்டிக்கு ஓட்டி விட்டோம். என்னது பட்டிக்கு ஓட்டி விட்டீங்களா? அதான் சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு இல்லடா. மாட்டை போய் ஓட்டிட்டு வாங்கடா. ஓ ஓடுற ஓசத்துக்கு பேசுவியா? இல்லை உண்மையை சொல்றா. சும்மா அண்ணே அது ஒன்றும் இல்லை. மாடெல்லாம் ஓசத்துக்கு ஓட்டிட முடியாதியா? மாட்டை என்னடா பண்ணி தொலைச்சிங்க? மாடு வருமா வராதா? யோ ஒரு நாளைக்கு பட்டிக்கு விட்டு நீ பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிடுறியா? அது வருஷ குத்தகைக்கு போயிருச்சு. அடுத்த வருஷம் பொங்கல் கொண்டாடிக்கப்போ. அப்ப மாடு வராது. பொங்கல் சாமி.